ரெட்டத்திலே இந்த படத்தின் சமீபத்தில் தான் பிரசாத் ஸ்டூடியோவில் என்னுடைய பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சிக்கும் வந்தீர்கள், இந்த நிகழ்ச்சிக்கும் வந்திருக்கிறீர்கள். தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் கலை சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதன் தயாரிப்பாளர் பாபி பாலச்சந்திரன் முதலில் பேசும்போது அவர் எப்படிப்பட்ட குடும்பத்திலே இருந்து பிறந்து வளர்ந்து இந்த வளர்ச்சியை அவர் எப்படி ஏற்படுத்தி கொண்டார் என்பதற்கு மிக தெளிவாக அழகாக இங்கே படம் பிடித்து காண்பித்தார்கள். வாழ்க்கை என்பதே நம்பிக்கைதான். நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம். உழைப்பு, நம்பிக்கை, நேர்மை இது இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் பாபி பாலச்சந்திரன் என்பதை அவர் பேசும்போது மிக அழகாக சொன்னார். நான் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியிலிருந்து வந்து இந்த சினிமா வந்திருக்கேன்னா எதை எடுத்தாலும் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அதை சிறந்து விளங்க வேண்டும், அவரும் வாழ வேண்டும், மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கம் என்பதை மிக அழகாக சொன்னார். அதே போல டாக்டர் மனோஜ் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர், இப்போ பாபி பாலச்சந்திரனும் எங்கள் குடும்பத்தில் உள்ள எழுந்திருக்காரு. இந்த ரெட்டத்தலை அப்படிங்கிறது வந்து சிறந்த டைட்டில். அதாவது ரெண்டு அப்படின்னாலே வி ஃபார் வீட்டு வெற்றி நிச்சயம். இந்த படத்தை இயக்குகின்ற திரு குமரன் அவர்கள் அவரை பற்றி மிக அழகாக ஒரு மாஸ்டராகவும் இருக்காரு, ஸ்டூடெண்டாகவும் இருக்காரு, ஹெட்மாஸ்டராகவும் சொன்னாங்க. ஒருத்தர் பேசும்போது ஒரு ஜெயில் வார்டன் அப்படின்னாங்க. உண்மையிலேயே அவர் வந்து கடுமையான உழைப்புக்கு பிறகு மிக அருமையான ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து இன்று தோன்றுகிறார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துகள். இசையமைப்பாளர் ஷாம் பேசும்போது சொன்னாங்க, அவர் தான் இயற்கை படத்துக்கு பண்ணியிருக்கார் அப்படின்றது அவர் பேசும்போது தான் தெரிஞ்சுது. அன்னையிலேருந்து அருள் விஜய் எனக்கு தெரியும், எப்போனாலும் என்கிட்ட பேசுவார் செய்வார் சொன்னாங்க. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். இந்த படத்தினுடைய கேமராமேனுக்கும் எடிட்டர் ஆண்டனிக்கும் மற்றும் ஆல் டைரக்டர்ஸ், ஃபைட்டர்ஸ், இது சம்பந்தப்பட்ட அத்தனை டெக்னீஷியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் வந்து நம்முடைய ஹீரோயின் 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் குயின்கள். அதாவது 2 ராணிகள், இரட்டை தலை இவன் இந்த படத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும், நல்ல படமாக, கருத்துள்ள படமாக, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய படமாக வளர வேண்டும். இதை சம்பந்தப்பட்ட அத்தனை டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்து பாடல்கள் சொன்னார், விவேக் அவர்கள் சொன்னார்கள், இன்னும் அத்தனை பேரும் பேசும்பொழுது மிக அழகாக சொன்னார்கள். ஆகவே இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். அருண் விஜயை பற்றி சொல்லணும்னு சொன்னால், அதாவது எல்லாருமே சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அவர் வந்து பிசிக்கை ரொம்ப கரெக்டாக வச்சிருக்காங்க. அவருடைய உழைப்பு, நம்பிக்கை, ஹார்ட் ஒர்க்கு தான் அவர் இந்த அளவுக்கு வந்திருக்காரு. இன்னும் அவர் எட்ட வேண்டிய உயரம் இருக்கிறது. அவர் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்றும் வாழ்த்தி இது சம்பந்தப்பட்ட அத்தனை கலைஞர்களுக்கும், அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நன்றி கூறி இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. அடுத்தபடியாக நம்மளுடைய படத்துடைய இயக்குனர், இதுக்கு முன்னாடி கொடுத்த 2 படங்களுமே வந்து அவ்வளோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதை. முதல் படம் மான்கராத்தே, அவங்க வந்துட்டு முதல் படத்திலேயே இளைஞர்கள் எல்லாம் மனசுல கட்டி போட வச்சுட்டாங்க. அவ்வளோ ஒரு ஃபேன் ஃபாலோயிங் அவங்களுக்கு. கொஞ்சமா தமிழ் பேசினாலும் கொஞ்சம் பேசுவாங்க. சித்திதானி, ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ் வித் யுவர் வாய்ஸ். மனோஜ் சார், ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ்.
Thank you so much, sir. A few words, yes. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க் யூ so much for being here and sorry கொஞ்சம் ஜாஸ்தி டைம் ஆயிடுச்சு. பட் இந்த படத்தோட வைப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா பிகாஸ் we are meeting so often, right? Both we just met for the puja and now we are meeting again for the first look. So I'd say Manoj sir and Bobby sir, I think every announcement that we have, we should have it with all of our media friends. Right? But anyway, jokes aside, I am extremely honored, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் to be a part of this movie. Thank you so much for thinking of me to be a part of this particular project. Chris sir, thank you so much. I think I have been extremely lucky in the director department. Sasi sir, Gautam Vasudev Menon, Muttaya sir, and Poyu. So I hope I do justice. Anto, I think Gautam sir had told me once during Kalathukku Neevenu, we were shooting, Singh sir and I, and he said, Anto is there, there's nothing to fear. So I'm sure I'm going to be looking great. Arun sir, thank you so much. I think this poster is phenomenal, and everybody whoever is coming and saying great things about you is doing 100% justice to it. Really looking forward to working with you. And again, all the technicians and everybody who's going to be a part of this film, I am really looking forward, and I am certain that we're going to rock it. Thank you. Thank you so much, ma'am. So, அடுத்தபடியாக நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தங்க இந்த நிகழ்ச்சி எது ஸ்பெஷலாக இருக்கிறது வந்திருக்காங்க சார். வித்தியாசமான கதைகள் கொடுக்குற ஒரு இயக்குனர், ஆல்ரெடி ரொமான்டிக்காக நடிகர்கள் போட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டார் போதும், அது 10 லட்சம் வியூஸ் கண்டிப்பா தாண்டிடும். இவங்களுக்கு வந்து இப்போ ஆக்சுவலி கியூட்டி ராணி, இன்ஸ்டா ராணி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் வந்து இந்த இவெண்ட்க்கு அப்புறமா ட்ரெண்டிங்கா போகும்போது, ஸோ இளைஞருடைய மனசை கொள்ளையடிச்சு தானி அவர்கள் ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ் ஷேர் டு யூ. பாய்ஸ் ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ் ஃபெலிசிட்டேட். Thank you, sir. எல்லாருக்கும் வணக்கம். வந்ததுக்கு நன்றி. இப்போ நான் சதீஷ் சொல்லிட்டு போகிறாரு, டீட்டெயிலாக பேசுங்க, பட் எல்லாருக்கும் தெரியும், நான் கொஞ்சம் பேசுவேன். அண்ட் தேங்க்யூ பாபி சார். இது வரைக்கும் அவர் எனக்கு யூஎஸ்லேருந்து ஃபுல்லாக அப்டேட் கொடுத்துட்டு இருப்பாரு. இப்போ தான் நான் நேரில் பார்க்குறேன். வெரி ஹாப்பி டு மீட் யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி. Thank you, Manoj sir and Thirukumaran sir. And Arun Vijay sir, I'm very excited to work with him, and especially in this movie because படம் வந்து அவங்களுக்கே தெரியும். So thank you again and thank you so much for coming. Thank you. இப்போ தெரியுது ஏன் ஜாஸ்தி பேசுறேன்னு சொல்லிட்டு போறாங்க. பட் தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ப்ரெசன்ஸே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஸோ இன்னொரு அழகான இளவரசி அவங்க சித்தி